ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்து பருப்பு சாதம் பண்ண போகிறோங்க. இப்போ அதுக்காக தேவையான அளவு அரிசியும் துவரம் பருப்பும் எடுத்து நல்லா 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டேங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது அதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. 4 பேருக்கு உண்டான அளவுகள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த உலக்குக்கு வந்து 3 உலக்கு அரிசியும் 1 உலக்கு துவரம்பருப்பும் எடுத்து களைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துட்டேன். அடுத்ததாக இந்த உலக்குக்கு 1 உலக்கு அரிசி எடுத்தோன்னா 2 உலக்கு தண்ணி சேர்ப்போம் பொதுவாகவே. ஆனால் நம்ம பருப்பு சாதம் பண்ணுறதுனால கூட 2 உலக்கு எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறேன். புரியுதா? நான் இப்போ 4 உலக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து 4 உலக்கு மொத்தமாக எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம பொதுவாகவே 8 உலக்கு தான் தண்ணி சேர்ப்போம். நான் கூட 2 சேர்த்து மொத்தம் 10 உலக்கு. ஓகேவா? மொத்தம் 10 உலக்கு தண்ணியை அரிசி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து மெஷர் பண்ணிட்டேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன வெள்ளைப்பூடாக இருக்கிறதுனால ஒரு 10 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு 5 பீஸ் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இது கூட இப்போது ஒரே ஒரு தக்காளி பழத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டோங்க. உப்பும் சேர்த்துட்டோம், எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நான் கொஞ்சம் கொதி வரட்டும். ஆயில் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருந்த தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. லேசாக கொதி வந்துட்டுருக்கு பார்த்திங்களா? இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பருப்பு ஐட்டம் சேர்த்து செய்யும்போது பொதுவாகவே விளக்கெண்ணெய் சேர்த்தே செய்யுங்க. நல்லா உங்களுக்கு டைஜஷன் ஆகுங்க. ஓகேவா? பிள்ளைங்களுக்கு தனியாகவே நீங்கள் விளக்கெண்ணெய் கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதுங்க. இதை மாதிரி நீங்கள் பருப்பு ஐட்டம் செய்யும் போது விளக்கெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். ப்ரெஷர் வைக்கும் போது அதோட தண்ணியும் ரிலீஸ் ஆகாது, பிள்ளைகளுக்கும் சீக்கிரம் டைஜஷன் ஆகும். அதனால் நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த பருப்புலாம் வேக வைக்கும் போது விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தண்ணி கொதி வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து விசில் வழியாக வெளியில் வராது, கண்டிப்பாக வராது. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் இல்லைங்க, 7 விசில் வச்சுட்டேன். ஓகேவா? பருப்பு சாதனால கொஞ்சம் குழஞ்சிருந்தா தப்பு இல்லைல்ல, அதனால் கூட ஒரு 2 விசில் வச்சு 7 விசில் வச்சுட்டேன். நம்ம விசில் விட்ட பிறகும் பாருங்கள், இதில் ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்கான்னு பார்த்தீங்களா? அதனால தான் நான் விளக்கெண்ணெய் சேர்க்க சொல்கிறேன் உங்களை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்து பருப்பு ஐட்டம் நீங்கள் வேக வைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வழியாக ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில் வராதுங்க. ஓகேவா? இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும். நம்ம இதுக்கு அடுத்தாப்பில் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்காக பேன் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நான் பேன் எடுத்து வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒன்று 2 3 ஓகேவா? 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, இது கூட கொஞ்சமாக ஜீரகங்க,
அடுத்ததாக எண்ணெய் ஒரு 10-15 போல் வெந்தயம், அதே மாதிரி ஒரு 10 மிளகுங்க. இதெல்லாம் பொரிஞ்சிட்ருக்கு. அடுத்ததாக ஒரு 6 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 2 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை சேர்த்தோன்னா டப்பு டப்பான்னு வெடிக்குதுங்க. அடுத்ததாக 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கிக்கலாங்க. வரமிளகாய் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் இந்த அளவுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம அதில் ஒரு 4 பீன்ஸை இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே மாதிரியே ஒரு 3 கேரட்டுங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டையும் உள்ளே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்க. இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி அதோட மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த கேரட்டு பீன்ஸு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் அடுத்தது அதில் ஒரு 3 டீஸ்பூன் போல், 3 இல்லைங்க 4, ஓகேவா, 4 டீஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் கூட 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், காய்கறி சேர்த்து நல்லா மசாலா கூட வதக்கி கொடுத்துட்டேன். அடுத்தது அந்த காய் வேகிறதுக்காக ஒரே ஒரு பூனி அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓரளவு மசாலாலாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்காக ஒரு 15 நிமிஷம் போல் மூடி வச்சு காய்கறியை வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச அரிசி பருப்போட ப்ரெஷரும் அடங்கிடும். அதுக்கு அடுத்தாப்புல என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? இப்போ காய்கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. போதும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுத்ததாக நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச அரிசி பருப்பும் ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போ அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு காமிக்கிறேன். பருப்பு சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்த காய்கறி அப்படி தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மல்லியில சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் போல் நெய்யுங்க. இப்போ இதையும் லைட்டாக ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தாப்புல இறக்கிக்கலாங்க.
நெய்யும் மல்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போது கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, பருப்பு சாதத்தை இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.